பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவை முற்றுகையிட வந்த ஒப்பந்த ஆசிரியர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் கடந்த 10 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சட்டப்பேரவை முற்றுகையிட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்தனர். அப்பொழுது ஆம்பூர் சாலை அருகே தடுப்புகள் அமைத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் தடுப்புகளை மீறி சட்டப்பேரவை நோக்கி செல்ல முற்பட்டதால் போலீசாருக்கும் ஆசிரியர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் பேருந்தில் ஏற்றி கைது செய்து அழைத்துச் சென்றனர். அப்போது பேருந்தில் இருந்த ஒரு ஆசிரியைக்கு மயக்கம் ஏற்பட்டதால் மற்ற ஆசிரியர்கள் கூச்சலிட்டு பேருந்தை நிறுத்தினர். இதனால் மீதமிருந்த ஆசிரியர்கள் ஆம்பூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மயக்கமடைந்த ஆசிரியை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த திடீர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர்.